நாம எப்படிதான் பார்த்து பார்த்து பிளான் போட்டாலும் கடைசியில சொதப்பலாதான் போய் முடியுது. என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிளான் எல்லாம் சரியாதான் போடுறோம். அந்த டிரைவர் பையன் தான் எல்லாத்தையும் சொதப்பி விடுறான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் அக்காவுக்கும் ரேவதிக்கும் தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு பார்த்தா அக்கா என்னடான ரொம்ப சாதாரணமா எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நமக்கு ஷாக்கு கொடுக்கறா. உங்க அக்கா காரி எதுக்கு அந்த டிரைவரை இவ்வளவு தூரம் நம்புறா? அவன் எதை செஞ்சாலும் இவன் சரிங்கிற மாதிரியா இருக்கா? அவன் அக்காவுக்கு லாயலா இருக்கிற மாதிரி நல்லா ஆக்ட் பண்றான். அக்காவும் அதை நம்புறா. உண்மையிலேயே ஏமாத்திட்டு இருக்கான்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நாம புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதுவும் தப்பாதான் போய் முடியுது. அதனால இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் விடு. அந்த துர்கா கையில அந்த நவீன பொம்பளை வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்து மோதிரம் போட வச்சான்ல, அதுலயும் நம்மள முட்டலாக்கிட்டான் அவன். ஆமாங்க, அந்த விஷயத்துல நாம கோட்டை விட்டுட்டோம். அந்த லூசு மயில் வாகனத்தை நவீன் மாதிரி செட்டப் பண்ணி நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் ஏமாத்தி காரியத்தை சாதிச்சுட்டான். இப்ப நாம தான் மொத்தமா அசிங்கப்பட்டு நிக்கிறோம். சந்திரா, அந்த மோதிரம் மாத்தின விஷயத்துல அவங்க பண்ண ஃப்ராடு தனத்தை அந்த துர்காவுக்கு பார்த்த மாப்பிளைய வச்சு உங்க அக்கா கிட்ட சொல்ல வச்சா என்ன? உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க அக்கா அந்த டிரைவர் பையன் மேல கோவப்பட்டு ஏதாவது செய்வாள்ல? இல்லங்க, அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நானே ரொம்ப அமைதியா இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு சந்திரா? இல்லங்க, அந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கலான்னா என் அக்கா அவனை ஏதாவது கேள்வி கேட்க போய் கடைசியில அந்த மாப்பிள்ளைய ஃப்ராடுன்னு தெரிய வந்தா அவன் கூட சேர்ந்து நாமளும் மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு பதிலா என் அக்கா காரி என்னதான் வீட்டை விட்டு துரத்துவா. மருமகளே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுல நாமளும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்மளால அவனை போட்டு கொடுக்க முடியாது. ஆனா இப்படியே போச்சுன்னா நாம எப்ப ஜெயிக்கிறது மருமகளே? இன்னும் கொஞ்சம் நல்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுலயும் அண்ணன் போஸ்டா நீங்க ஜெயிச்சரலான்னு பார்த்தா அங்கேயும் என் அக்கா கறி பில்லியா வந்து நிக்கிறா. அவளை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது அவளை சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு கடுமையா உழைக்கணும். ஜெயிக்க என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அதை அத்தனையும் செய்யணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். கோயிலுக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த நவீனையும் துர்காவையும் ஊர் ஜனங்க முன்னாடி நிறுத்தி உங்க அக்காவுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி நான் அவளை தோக்கடிக்கலான்னு பார்த்தா அதுவும் புஸ்வானமா போயிடுச்சு. அவளை ஜெயிக்க எப்படிதான் தந்திரம் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்காகலாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. நாம ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் தப்பே இல்ல. நாமினேஷன் முடிஞ்சு இன்னும் 2-3 நாள்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அவளை முந்திக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்யணும். ஜனங்களுக்கு ஓட்டுக்கு இவ்வளவுன்னு பணம் கொடுக்கணும். அப்புறம் கோடம் குத்துவலுக்கு பரிசுன்னு எல்லா கருமத்தையும் கொடுக்கணும். இப்படிலாம் செஞ்சாதான் நாம ஜெயிக்க முடியும்.